சிம்ம ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு உங்களை பிடித்த சனி விலகியது என்று சொல்லக்கூடிய வகையில் சனி பகவான் மிக வலுவாக வக்ரகதியில் அஷ்டமஸ்தானத்தில் திரும்புகிறாருங்க. சனி பகவானினுடைய இந்த மாறுதல் 12 ராசிகளிலேயே முதன்மையாக வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பு என்று சொன்னால் அது நிச்சயமாக சிம்ம ராசிக்காரர்களுக்கு தான். ஏனென்றால் அதிக சிரமத்தை கொடுத்து கொண்டிருக்கக்கூடிய அமைப்பில் உங்களை பிடித்து கொண்டிருக்கும் சனி பகவான் வக்ரகதியில் திரும்புவதால் உங்களை பிடித்த சனி விலகியது என்று சொல்லக்கூடிய வகையில் சிம்ம ராசிக்காரர்களுக்கு சிறப்பான மாற்றங்கள் கிடைப்பதோடு மட்டுமல்லாது உறுதியாகவே இந்த வேளையில் யார் நினைத்தாலும் தடுக்க முடியாது நடந்தே தீரும் என்று சொல்லக்கூடிய வகையில் நடக்க போகக்கூடிய நிகழ்வுகள் என்ன, 5 மிக முக்கியமான விஷயங்கள் என்ன என்பதை ஆராய்ந்து பார்க்கும் போது நவகிரகங்களிலே மிகவும் வலுவாக நீதி தவறாத நடுநிலை தவறாத நியாயஸ்தராக பார்க்கக்கூடிய சனி பகவான் மிக வலுவாக வலம் வரும்போது கொடுக்கக்கூடிய விஷயங்களில் அதீத நன்மைகளை கொடுப்பார். ஆனால் சாதகமற்ற அமைப்பில் இருக்கும் போது கெடுக்கக்கூடிய விஷயங்களில் அபரிவிதமான கெடுதலை கொடுப்பாருங்க. எனவேதான் சனி என்று சொன்னாலே மக்கள் மத்தியில் ஒரு அச்சம் ஏற்படும். அந்த அச்சத்திற்கு காரணம் சனி பகவான் அதீத சிரமங்களை ஏற்படுத்தக்கூடிய ஆற்றல் பெற்றவராக பார்க்கப்படுகிறார். அதிலும் சிம்ம ராசிக்காரர்களுக்கு தற்போது அஷ்டமத்தில் இருக்கிறார். அஷ்டம சனியின் பிடியில் சிக்கி தவிக்கும் சிம்ம ராசிக்காரர்களுக்கு ஒரு இடைக்கால ஆறுதலாக இந்த வேளையில் உங்களை பிடித்த சனி விலகும் நேரமாக அமைகிறது என்பதை திட்டவட்டமாக உறுதிப்படுத்துகிறாருங்க. முழுமையாக வாக்கிய பஞ்சாகத்தின்படி ஜூலை 15ஆம் தேதி முதலும் தற்போதிலிருந்து இதற்கான பலன்களை கொடுக்கக்கூடிய அமைப்பிலும் வலம் வருகிறார் சனி பகவான் திருக்கணிதத்தின்படி. எனவே இந்த வேளையை தவறவிடாமல் சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். ஏனென்றால் அஷ்டமத்தில் இருக்கும் சனி பகவான் வக்ரகதியில் திரும்புவது பாதி நன்மையை உங்களுக்கு ஏற்படுத்தும். அது மட்டுமல்லாது உச்சம் பெற்றிருக்கக்கூடிய குரு பகவானின் பார்வை சனியின் மீது பதிவதால் முழு நன்மை கிடைக்கும் வேளையாக சனியினுடைய பிடியிலிருந்து முழுமையாக விலகக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் கிடைக்க போகிறது. எனவே சிம்மராசிக்காரர்கள் இந்த தருணத்தை சரியாக பயன்படுத்தி கொண்டால் 5 மிக முக்கியமான விஷயங்கள் உங்களுடைய வாழ்வில் நடந்தே தீரும். என்ன என்பதையும் விரிவாக பார்க்கலாம். அதற்கு முன்னதாக சனி பகவான் 6 மற்றும் 7ஆம் இடத்தின் அதிபதியாக இருக்கிறார். அவர் ராசியின் அதிபதியான சூரியனுக்கு பகை கிரகமாகவும் ராசிக்கு சகாயமற்றவராகவும் பார்க்கப்படுகிறார். எனவே அவர் வக்ரம் பெறுவது என்பது உறுதியாகவே சிம்மராசிக்காரர்களுக்கு அளவற்ற நன்மைகளை அள்ளி கொடுக்கும் அற்புதமான அமைப்பாக பார்க்கப்படுகிறது. எனவே இந்த தருணத்தில் சில மனக்கசப்புகள் நீங்கும். நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய பல நல்ல வாய்ப்புகள் அடுத்தடுத்து கிடைக்கக்கூடிய சந்தர்ப்பம் உண்டு. பெரிய அளவிலான பாதிப்புகள் இந்த தருணத்தில் உங்களை விட்டு விலக போகிறது. உத்தியோக மாறுதல், ஊர் மாறுதல், தொழில் மாறுதல் என சில மாற்றங்கள் சிறப்பாக ஏற்படுவதோடு மட்டுமல்லாது வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் அள்ளி கொடுக்கக்கூடிய முதன்மையான சந்தர்ப்பத்தை இந்த தருணத்தில் உருவாக்கி கொடுக்கிறது. அதிலும் குறிப்பாக சனி பகவானினுடைய பார்வை 2, 5, 10 ஆகிய இடங்களின் மீது பதிகிறதுங்க. சனி பகவான் தனஸ்தானம், வாக்குஸ்தானம், குடும்பஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 2ஆம் இடத்தை பார்ப்பதால் குடும்பத்தில் கூடுதல் செலவுகள் அதிகரித்து வந்த சூழலில் அவை கட்டுக்குள் வரும். நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய சுப நிகழ்வுகள் வெற்றிகரமாக அமையும். பூர்வ புண்ணியத்தை பார்ப்பதால் சொத்துக்கள் ரீதியான பிரச்சனை விலகும். புதிய முயற்சியில் நல்ல வெற்றி வாய்ப்பு உங்களுக்கு கைகூடும் வேலையாக பார்க்கப்படுகிறது. ஆதாயம் நிறைந்த தகவல் நிச்சயமாக கிடைக்கும். தொழில் ஸ்தானத்தை பார்ப்பதால் தொழில் ரீதியாக இருக்கக்கூடிய பல நல்ல வாய்ப்புகள் உங்களை தேடி வரும். முடக்க நிலையில் இருந்தவற்றை விரிவுபடுத்துவதற்கான சந்தர்ப்பம் இந்த தருணத்தில் உண்டு. பல வகையான தொழில் ரீதியான குறுக்கீடுகள் இந்த தருணத்தில் விலகுவதற்கான முதன்மையான அதிர்ஷ்ட யோகத்தை நிச்சயமாக சனி பகவான் திட்டவட்டமாக சிம்மராசிக்காரர்களுக்கு உருவாக்கி கொடுக்கிறார். அது மட்டுமல்லாது இந்த தருணத்தில் முதலாவது மிக முக்கியமான விஷயமாக பார்க்கப்படுவது சனி பகவான் மிக வலுவாக இந்த வேளையில் வக்ரம் பெற்றிருப்பதால் தோஷங்களை நீக்குகிறாருங்க. பல்வேறு வகையான தோஷங்கள் இந்த தருணத்தில் முழுமையாக நீங்கக்கூடிய ஒரு சிறந்த தருணமாக பார்க்கப்படுகிறது. பல்வேறு வகையான தோஷங்கள் முற்றிலுமாக விலகி மிக சிறப்பான வளர்ச்சியும் முன்னேற்ற வாய்ப்பும் இந்த தருணத்தில் கிடைப்பதற்கான முதன்மையான சந்தர்ப்பம் நிச்சயமாக உண்டு. குறிப்பாக பல்வேறு வகையான சுப நிகழ்வுகள், திருமணம், புத்திர பாக்கியம் உள்ளிட்ட நீண்ட நாள் எதிர்பார்க்கக்கூடிய சுப நிகழ்வுகள்
எளிதில் கைகூடும். மிகப்பெரிய அளவிலான தோஷங்களை நீக்கி முன்னேற்ற வாய்ப்புகளை இந்த வேளையில் அள்ளி கொடுக்க போகிறாருங்க. எனவே சரியாக இந்த தருணத்தை பயன்படுத்தி கொண்டால் மிக முக்கியமான விஷயமாக சுப நிகழ்வுகள் எதுவாக இருந்தாலும் அவை கைகூடுவதற்கான வாய்ப்பை சனியினுடைய வக்ரம் உறுதிப்படுத்துகிறது. அஷ்டம சனியின் வக்ரம் உறுதிப்படுத்துகிறது. சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். இரண்டாவது மிக முக்கியமான விஷயமாக பார்க்கப்படுவது, என்னுடைய வாழ்வில் இந்த ஒரு தவறை மட்டும் நான் சரி செய்திருந்தால், இந்த ஒரு தவறை செய்யாமல் இருந்திருந்தால் என்னுடைய வாழ்க்கை அப்படியே முழுமையாக மாறியிருக்கும். இதை செய்த தவறியதால் தான் இந்த பிரச்சனை என்று நொந்து கொண்டிருக்கக்கூடிய உங்களுக்கு இந்த தவறை சரி செய்வதற்கான அற்புதமான வாய்ப்பு கிடைக்கக்கூடிய ஒரு விஷயமானது இந்த தருணத்தில் நடைபெற போகிறதுங்க. எனவே இந்த தருணத்துல பழைய தவறை சரி செய்யக்கூடிய வாய்ப்பை சனி பகவான் வக்ரகதியில் திரும்புவதால் ஏற்படுத்தி கொடுக்க போகிறார். இந்த விஷயமானது உங்களுடைய வாழ்வில் மிகப்பெரிய அளவிலான மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுப்பதற்கான முதன்மையான சந்தர்ப்பத்தை உருவாக்குகிறது என்பதில் சந்தேகமே இல்லை. இரண்டாவது மிக முக்கியமான விஷயத்தை சரியாக பயன்படுத்தி கொண்டால் பல வகையான மனவேதனையிலும் சிக்கலிலும் இருக்கக்கூடிய உங்களுக்கு மனநிறைவும் மகிழ்ச்சியும் சிறப்பாக கிடைப்பதற்கான நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் உறுதியாகவே கிடைக்கும். மூன்றாவது மிக முக்கியமான விஷயமாக பார்க்கப்படுவது, நிச்சயமாக இந்த தருணத்தில் குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனை, கடன் சார்ந்த தொல்லை, வழக்கு சார்ந்த விஷயங்கள் போன்றவற்றிற்கு நல்ல தீர்வு உறுதியாகவே கிடைக்க போகிறது. மூன்றாவது மிக முக்கியமான விஷயம், உங்களுடைய வாழ்வில் இருக்கும் மிக பெரிய அளவிலான பிரச்சனைகளுக்கு சிறப்பான தீர்வு கிடைக்கும் அற்புதமான வேலையாக இந்த தருணத்தை உறுதியாகவே மாற்றி கொடுக்கிறார். எனவே சரியாக இந்த தருணத்தை பயன்படுத்தி கொள்ளுங்கள். பல்வேறு வகையான சிக்கல்கள் முழுமையாக நீங்குவதற்கான சந்தர்ப்பம் இந்த தருணத்தில் உண்டு. இது மட்டுமல்லாது அவசரப்பட்டு முடிவெடுக்காமல் நிலையான தீர்வை நிரந்தரமாக பெறுவதற்கான வாய்ப்பை இந்த தருணத்தில் உருவாக்குகிறாருங்க. சரியாக பயன்படுத்தி கொள்ளுங்கள். நான்காவது மிக முக்கியமான விஷயமாக பார்க்கப்படுவது, உங்களுக்கு பல்வேறு வகையான விஷயங்கள் தாமதப்பட்ட சூழ்நிலையில் கடின உழைப்பை வெளிப்படுத்திய உங்களது திறமைக்கு அங்கீகாரம் கிடைக்காத சூழலில் இந்த தருணத்தில் பணிகள் பொறுப்புகள் கிடைக்கும். நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய சிறப்பான மாறுதல் உங்களை தேடி வருவதற்கான மோகமான சந்தர்ப்பத்தை சனியனுடைய வக்ரம் ஏற்படுத்தி கொடுக்க போகிறது. ஐந்தாவது மிக முக்கியமான திருப்பமாக பார்க்கப்படுவது ஆப்பர்ச்சுனிட்டி. சரியான வாய்ப்பு கிடைக்குமா என்று காத்து கொண்டிருந்த உங்களுக்கு உத்தியோகம், தொழில், கலைத்துறை, அரசியல் துறை என எந்த துறை ரீதியான பணியில் நீங்கள் இருந்தாலும் அந்த துறை ரீதியான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் காணக்கூடிய வகையில் சரியான வாய்ப்பு கிடைக்கும் அற்புதமான வேலையாக உறுதியாகவே இந்த தருணம் அமைய போகிறதுங்க. எனவே சரியான வாய்ப்பும் அபரிவிதமான வளர்ச்சியையும் இந்த தருணத்தில் சந்திக்கக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் சிம்ம ராசிக்காரர்களாகிய உங்களை தேடி வருகிறது என்பதை சனி பகவான் திட்டவட்டமாக எடுத்து காட்டுகிறார். சரியாக இந்த வேலையை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். இப்படி சனி பகவான் அஷ்டமத்தில் வக்ரம் பெறக்கூடிய வேளையில் ஏராளமான நன்மைகளை அள்ளி கொடுத்தாலும் முழுமையாக அஷ்டமத்தை விட்டு விலகவில்லை. அஷ்டமத்தில் தற்காலிகமாக தான் இலைப்பாறுதலை கொடுக்கிறார் என்பதை மறந்துவிட வேண்டாம். எனவே எதிலும் இந்த தருணத்துல முன் யோசனை என்று எடுத்தோம் கவிர்த்தோம் என்று செயல்படுவதை தவிர்ப்பது நல்லது. அதே போன்று உடல் நலத்தில் சற்று கூடுதல் கவனத்துடன் இருப்பது நல்லதாக பார்க்கப்படுகிறது. மேலும் இந்த தருணத்தை பாதகமாக மாற்றிக்கொள்ள நிச்சயமாக இந்த வேளையில் சிம்ம ராசிக்காரர்கள் வாரத்தில் சனிக்கிழமை விரதம் இருந்து அருகாமையில் உள்ள சனி பகவான் சன்னதி சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள். அல்லது ஆஞ்சநேயர் அல்லது பெருமாள் சன்னதி சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள். தங்களால் இயன்றவரை சனிக்கிழமைகளில் மற்றவர்களுக்கு தானம் செய்யுங்கள். அதோடு மட்டுமல்லாது காகைக்கு உணவளியுங்கள். நிறைந்த நன்மை உங்களுடைய வாழ்வில் அபரிவிதமாக நிச்சயமாக கிடைக்கும் சிம்ம ராசிக்காரர்களுக்கு.